யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் உங்களின் அக்குஹீரன் குமார் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யூடியூப் நண்பர்கள் அனைவரும் உடல் வளமும் மனநலமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. வைத்திய முறையை பற்றி தெரிந்து கொள்வது ஆர்வத்தை காட்டிலும் நம் உடலில் என்ன இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் பார்க்கும்போது நம் உடலில் ஒவ்வொரு மனிதருக்கும் 4.5 to 5.5 லிட்டர் இரத்தம் உள்ளது. எல்லோருக்கும் அதுதான் இருக்குமா என்பது நிச்சயமில்லை. நல்ல உடல் வளமும் ஆரோக்கியமும் உடல் பருமனும் அவர்களுடைய வயதும் ஆரோக்கியத்தையும் வைத்து அந்த அளவு சிறிதளவு மாறுபடும். அதேபோல் மனிதனுக்கு அவன் மனிதராக நேராக நிற்பதற்கும் நடப்பதற்கும் வளைவதற்கும் விளையாடுவதற்கும் ஆடுவதற்கும் எலும்பு தேவை. அவனுக்கு ஒரு முழு உருவத்தை கொடுப்பது அந்த எலும்பு தான். அப்படி பார்க்கையில் அந்த மனிதனின் உடலில் மொத்தம் 206 எலும்புகள் உள்ளன. அது பெரியவர்களுக்கு. குழந்தை பருவத்தில் குழந்தைகளுக்கு 270 எலும்புகள் உள்ளன. அது குழந்தை வளரும் போது அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து 206ஆக அதன் எண்ணிக்கை மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இரத்தத்தை பார்த்து தெரிந்து கொண்டோம், எலும்பை பற்றி அறிந்து கொண்டோம். அடுத்தது நமது உடலில் உள்ள 12 ராஜ உறுப்புகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். இதை தெரிந்து கொண்ட பின்புதான் நாம் வைத்திய முறையை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. எந்த உறுப்பு என்ன செய்கிறது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரியாமல் வைத்திய முறையில் ஈடுபட்டாலும் அது சரியாக இருக்காது. சிகிச்சை முறையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நமது உடலில் உள்ள உறுப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். உறுப்புகளில் முதன்மையானது மூளை, அதாவது ஆங்கிலத்தில் பிரெயின் என்று கூறுவார்கள். அது என்ன இயக்கத்தை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய நினைவு, சிந்தனைகள், உணர்ச்சிகள் இவற்றை கட்டுப்படுத்தும் ஒரு முதன்மையான உறுப்பாக மனித உடலில் இயங்குகிறது. அடுத்த உறுப்பு நுரையீரல், ஆங்கிலத்தில் லங்ஸ் என்று கூறுவார்கள். இது உடலில் ஆக்சிஜனை செலுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. மனித உறுப்புகளின் இரண்டாவதாக பெரிய உறுப்பாக விளங்கக்கூடியது ஹார்ட், இதயம் என்று கூறுவார்கள். இதயம் உடலின் உறுப்புகளுக்கு பல்வேறு இடங்களுக்கு இரத்தத்தை பம்ப் செய்யும் ஒரு இயந்திரமாக இயங்குகிறது. அடுத்த உறுப்பு கல்லீரல், ஆங்கிலத்தில் லிவர் என்று கூறுவார்கள். இது உடலில் உள்ள கெட்டவற்றை அழித்து மனித உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியாக அமைந்துள்ளது. அடுத்து நமது உடலில் உள்ள மிக முக்கியமான உறுப்பு சிறுநீரகம், அதாவது ஆங்கிலத்தில் கிட்னி என்று கூறுவார்கள். அது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை தனியாக பிரித்தெடுத்து சிறுநீராக நம் உடலை விட்டு வெளியேற்றுகிறது. அடுத்து மிகப்பெரிய உறுப்பு ஸ்டொமக், இறப்பை. நமது உணவிலிருந்து சக்திகளை உறிஞ்சி உடலுக்கு அனுப்புவது இதன் முதன்மையாக வேலையாக இருக்கிறது. எலும்பு மஜ்ஜை, இதை போன் மேரோ என்று கூறுவார்கள். இது புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது. அடுத்ததாக தோல், மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பாகும் தோல். இது மனித உடலை போற்றி பாதுகாக்கும் ஒரு நல்ல கவசமாக அமைந்திருக்கிறது. மூச்சுக்குழாய், ட்ரக்கியா என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இது ஆக்சிஜனை நுரையீரலுக்கு கொண்டு செல்கிறது. நாம் நமது உடலில் உள்ள இரத்தத்தின் அளவையும் எலும்புகளை பற்றியும்
உடல் உறுப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். இந்த உறுப்புகளில் ஏற்படும் வியாதிகளையும் அதனை தீர்க்கும் வழிமுறைகளையும் இனி காண்பது அவசியம். அதில் அக்குபஞ்சர் மட்டும்தான் உள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. நமது இந்தியாவில் பல வைத்திய முறைகள் இன்றும் நிலவிக் கொண்டுதான் இருக்கிறது. அதில் ஒன்று சித்தா, ஹோமியோபதி, யுனானி, அக்குபஞ்சர், அலோபதி. இந்தியாவில் பல வைத்திய முறைகள் இருந்தாலும் நாம் ஏன் அக்குபஞ்சர் முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மற்ற வைத்திய முறைகளை விட இது சிறந்ததா என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆம், உண்மைதான். அக்குபஞ்சர் முறையில் செலவுகள் அதிகம் கிடையாது. இரண்டாவதாக, நாம் அதற்காக மருந்துகள் எதுவும் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மூன்றாவதாக, சைடு எஃபெக்ட்ஸ், அதிலும் சில சைடு எஃபெக்ட்ஸ் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்தாது. நான்காவதாக, நமக்கு நாமே வைத்தியம் செய்து கொள்ளும் முறை. நம் குடும்பத்தாருக்கும் நாமே அந்த வைத்திய முறையை கையாளலாம். வேறு ஒருவருக்கு சென்று நாம் நம் வைத்தியத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அக்குபஞ்சரில். எனவே மற்ற வைத்திய முறையை காட்டிலும் அக்குபஞ்சர் முறை சிறந்ததாகவும் சிறப்பானதாகவும் அமைந்துள்ளது. எனவே அந்த நோயாளியை வேற்று மருத்துவரிடம் நாம் கூட்டிச் செல்லவோ எடுத்து செல்ல வேண்டிய அவசியமோ இதில் ஏற்படாது.